ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன ரீடிங் பார்க்க போறோம்னா, இது ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஹைப் பண்ணுங்க. இதுக்குள்ள டேரெக்டாக போகலாம். ஸோ இன்னைக்கான கைடன்ஸ் உங்களுக்கு என்ன வருதுன்ற பார்ப்போம். ரொம்ப நாளா ஒரு சில விஷயத்துக்கு என்ன மாதிரி விஷயம்னா, ட்ராவலிங் ஃபாரின் ஜாப் எதிர்பார்த்துட்ருக்கீங்களா? இல்லை ஜாப்க்கான ஏதாவது முயற்சி எடுத்துகிட்ருக்கீங்களா? மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? வேலை கிடைக்கணும், ஒரு பெரிய கம்பெனிக்கு, அந்த மாதிரி ஏதாவது விஷயம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அந்த விஷயம் கிடைக்கக்கூடிய காலம் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக ஃபாரின் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஃபாரின் ஜாப் கிடைக்கும். நீங்கள் யார்ட்டையாவது ஒரு நல்ல விஷயம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, நல்ல விஷயம்னா அது குட் நியூஸ். நீங்கள் கரியர் விஷயமா ஒரு ஜாப்பை பற்றி இன்டர்வியூ அட்டன் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரிசல்ட்டுக்காண்டினா, உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரப்போகுது. ஸோ ஹார்ஸ்னாலே ஒரு ஒரு குட் நியூஸ். சீக்கிரமாக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் கிடைக்க போகுது. இன்னொரு விஷயம், உங்கள் பர்சன் இப்போ உங்கள்கிட்ட பேசாமலே இருக்காங்கன்னா, கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசக்கூடிய காலம் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக பேச போகிறாங்க. ஸோ இது ரொம்ப நாள் பேசாமல் இருந்தவங்க கண்டிப்பாக பேசுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ பேசாமல் இருந்தவங்க பேச போகிறாங்கன்னு நான் சொன்ன மாதிரி வந்துட்டாங்க. லவ்வர் கார்டு வந்திருக்கு பாருங்கள். ஸோ கூடிய சீக்கிரம் ஒன்று சேர போகிறீங்க. ரியூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஜாப்பில் கூட நீங்கள் புது வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, கண்டிப்பாக ஒருத்தர் மூலமாக அந்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நல்ல விஷயம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. ஹாப்பியாக இருங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரென்த்து, உங்களுக்கான ஸ்ட்ரென்த் ஆன காலம் இது. இது சின்ன வயசுலேருந்தே உங்களோட கஷ்டங்கள் அதிகம். இப்போ கிடையாது. ரொம்ப நாளாகவே நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா, திருப்பி திருப்பி நடந்துகிட்டு இருக்கு தவிர்த்து ஒரு மாறுதல் கிடையாது அப்படின்ற எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்கு. மாறுதல் இல்லையே வாழ்க்கையில், எப்பயும் நடந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இத்தனை நாளாக ஃபியூ டேஸாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இனி வர காலங்களில் நீங்கள் நினச்ச காரியம் நினச்சபடி நடக்க போகுது. ஸோ உங்கள் கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்க போகுது. பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்க போகுது. ஸோ ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. லைஃப் இப்படியே இருக்காது. நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டிய காலமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஹாப்பி நியூஸை கொஞ்சம் கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. அது வேலை விஷயமாக கூட இருக்கலாம், நியூ பிஸ்னஸாக கூட இருக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டிய காலமாக இருக்குது. ஸோ லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, மேரேஜ்க்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இப்படியே லைஃப் இருக்கும்னு நினைக்காதீங்க. இந்த கார்ட் ரீடிங்கை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த வீடியோ பார்க்குறவங்க மனசில் ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லைங்க உங்களுக்கு. கான்ஃபிடென்ட் இல்லாமலே மற்றவங்கள பற்றி யோசித்து நீங்கள் நிறையா விஷயத்த கைவிட மாதிரி தெரியுது. மீன்ஸ் வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் கைவிட்டுறீங்க. மற்றவங்கள பற்றி நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நம்ம சுற்றி இருக்கிறவங்க பண்ணுற விஷயம் நம்மளை டவுன் ஆக்கி பார்க்குது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான பர்சனாக இருக்கீங்க. எதையுமே நீங்கள்
டக்கு 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 டக்குன்னு முடிவெடுக்க மாட்டீங்க. அடுத்தவங்களுக்காண்டியே ஒரு சில விஷயம் செஞ்சு பார்ப்பீங்க. அடுத்தவங்களுக்காண்டியே வந்து குடுப்பீங்க, ஹெல்ப் பண்ணுவீங்க. அடுத்தவங்க ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நெனைப்பீங்க. ஸோ, அதனாலேயே வந்து இப்ப வந்து நீங்க வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்ணாத மாரி இருக்கீங்க. ஸோ, இனி வர காலங்கள்ல அப்படி இருக்காதீங்க. ஏன்னா வந்து அடுத்தவங்களுக்காண்டி விட்டு குடுத்தது போதும். அடுத்தவங்களுக்காண்டி நீங்க நெனச்சு அவங்கள பத்தி ஃபீல் பண்ணது போதும். உங்கள பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். ஸோ, நீங்க நல்லா இருந்தா தான் உங்களோட உங்க கூட இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. போனவங்கள பத்தி திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா நெறைய ஏமாற்றங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். லாஸ்ட் ஃபியூ டேஸாவே மனிதர்கள் உங்கள ஏமாத்தியிருப்பாங்க. ஸோ, ஏமாந்து நெறைய பிரச்சனையாயிருக்கும். ஸோ, இனி வர காலங்கள்ல அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வெளிய வந்துருவீங்க. அந்த பழைய பெர்சன விட்டுட்டு, அது அது பிசினஸ் சம்மந்தமா ஒரு ஏமாற்றம் கூட இருந்திருக்கலாம். ஆ ஒரு பாஸ்ட் பெர்சன் உங்கள ஏமாத்திட்டு போயிருக்கலாம். ஸோ, அதெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி வாங்க. ஏன்னா வந்து இப்போ உள்ள டைம்க்கு ரொம்ப சூப்பரா அருமையா இருக்கு. நல்லாவே இருக்கும் இனி வர காலங்கள்ல. ஸோ, இப்படியே இருக்கும் நெனைக்காதீங்க லைஃபு. இதுவும் மாறும், இதுவும் கடந்து போகும்னு நெனைங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மள வந்து பெயின்ஃபுல் ஆக்குறதுக்காண்டியே நெறைய பேரு சுத்திட்டு இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு தகுந்தாப்புல நீங்க பெயின்ஃபுல்லாக நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, கூட கொஞ்சம் உங்கள ஹர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. உங்களோட பெயின வந்து வெளிய காட்டாதீங்க. ஏன்னா, நீங்க காட்ட காட்ட அவங்க உங்கள ஹர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ, அவங்கள விட்டு விலகுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பாருங்க, நீங்க உங்களுக்கு டைம்லாம் சூப்பரா இருக்குங்க. இப்போ உள்ள டைம்க்கு நீங்க என்ன வேணாலும் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். கன்ஃப்யூஷன்லேருந்து வெளிய வாங்க. கன்ஃப்யூஷன விட்டுருங்க. ஏன்னா வந்து பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு வர இருக்க காத்திருக்கு. ஸோ, அத மிஸ் பண்ணிறாதீங்க. எப்பயுமே வந்து பாஸ்ட்டான விஷயத்த மறந்து, புது விஷயத்துக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க ஃபீல் பண்றதுனால எந்த விஷயமும் மாறப்போறது கிடையாது. ஏன்னா வந்து முடிஞ்சது முடிஞ்சது தான். நடந்தது நடந்தது தான். திருப்பி வந்து அந்த பெர்சனோ, நடந்த விஷயமும் வந்து மாறப்போறது கிடையாது. ஸோ, பிரச்சனைகள எண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. பிரச்சனை எண்ட் ஆயிருச்சு. அவங்க இப்படிதான் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா, அத வந்து மனசு வந்து ஏத்துக்க மாட்டேங்குது. இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு, நீங்களாவே உங்கள கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாரியே தெரியுது. அத விட்டுருங்க. ப்ரெசென்ட்டா இனி வர காலங்கள்ல நடக்கக்கூடிய நல்ல டைமா இருக்கு. நல்லாவே இருக்கும். ஸோ, ஹேப்பியா இருக்க போறீங்க. நீங்க எதிர்பார்த்த பண வரவும் உங்கள நோக்கி வரப்போகுது. ஸோ, ஹேப்பியா இருங்க. நீங்க நெனச்ச விஷயம், நீங்க எதுக்கு சவால் விட்டீங்களோ, அது நடக்க போது. சவால் விட்ட விஷயத்த ம் கூடிய சீக்கிரம் சாதிக்க போறீங்க. ஸோ, ராபிட்ட பார்த்தீங்களா? ராபிட்னாலே வந்து மணி தான். மணி சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து தீரப்போது. மணி வந்து உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள தேடி வரப்போது. ஸோ, இது வந்து எப்பயுமே வந்து ஒரு சில நேரம் தான் நடக்கும். நீங்க வந்து இப்ப டவுனா இருந்தீங்கன்னா கஷ்டம். பாருங்க, நீங்க வந்து ஸ்டக் ஆயிருக்கீங்க. அந்த பழைய விஷயத்துல. அத விட்டு நீங்க வெளிய வந்தா தான் லைஃப் சூப்பரா இருக்கும். இப்படியே வந்து நீங்க பழைய விஷயத்த வந்து போட்டுக்கிட்டு, நீங்க ஸ்டக் ஆனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ, அத விட்டு வெளிய வர்றதுக்கு பாருங்க. ஸோ, எல்லா கார்டுமே வந்து நீங்க பாஸ்ட் லைஃப்ல பிரச்சனை பட்டத பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓவர் திங்கிங் ஓடிக்கிட்டுருக்கு. இனி வர காலங்கள்ல இப்படிலாம் ஏமாத்துறாங்களே! இனிமேயும் இப்படிதான் இருக்குமோ! அப்படின்ற ஒரு பயம் இருக்கு.
பயப்படாதீங்க. எல்லா நேரமும் ஒண்ணு போல இருக்க எல்லா மனிதர்களும் ஒண்ணு போல இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்னு பார்ப்போம். யாரு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போனாங்களோ, அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. ஏன்னா, அவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நெனைக்கிறத விட, மன்னிச்சு விட்டு பாருங்க. உங்க மனசு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். இப்படியே அந்த பாஸ்ட்டான விஷயத்த திங்க் பண்ணி, அந்த மனிதர பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தா, உங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் கூடும். ஸோ மன்னிச்சு விட்டுருங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு இனி வர காலங்கள்ல நல்ல மனிதர்கள பார்ப்பீங்க. அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு சில வேலைகள் நடக்கும். நீங்க எதிர்பார்த்த ஹெல்ப் கிடைக்கும். கான்ஃபிடென்ட்டா இருங்க. ஏன்னா கான்ஃபிடென்ட் தான் ரொம்ப முக்கியம். அது இல்ல உங்கள்ட்ட. அந்த கான்ஃபிடென்ட் இல்லாதனால நெறையா விஷயத்த நீங்க மிஸ் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் வரும். ஸோ பழைய விஷயத்த மறந்துட்டு, புது விஷயத்துக்கு பாருங்க. வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜாப்போ, இல்ல கிடைக்கக்கூடிய மணியோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும். ஸோ வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிறாதீங்க. டோன்ட் மிஸ் இட். ஓகே. இதான் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜா இருக்கு. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய். டேக் கேர்.